ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா கிச்சடி. நிறையா பேருக்கு வந்து பிடிக்காது ரவா கிச்சடிலாம். ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாதவங்க கூட இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த லெவலில் இருக்கும். வாங்க ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம், இல்லைனா ஆயிலுக்கு பதில் நெய் கூட இருந்துச்சுனாலும் நீங்கள் நெய்யும் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு லைட்டாக அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, அது வர வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே அதை அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கும். அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா இல்லைனா கடலைப்பருப்பு வந்து கருகிரும். இப்போது நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டு, நல்லா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு, கடலைப்பருப்பு, இஞ்சி இது எல்லாமே நல்லா வந்து ஆயிலில் வந்து வதங்கட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் வந்து பீன்ஸு, கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பட்டாணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், பச்சை பட்டாணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா அப்படியே எண்ணெயில் வந்து வதங்கட்டும். நல்லா அடி பிடிச்சிடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா காய்கறியும் நல்லா வதங்கட்டும். இல்லை பச்சை பட்டாணி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்ம இந்த கல்யாணத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃபனில் வந்து கொஞ்சமாக வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டிலே ஒட்டவே ஒட்டாது, ஒட்டாமல் அவ்வளோ நல்லா வலுன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். வீடியோ சும்மா நம்ம பார்க்குறதெல்லாம் விட இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கிச்சடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக வதங்கிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ரொம்ப பொடிசாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கிறோம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் வந்து அந்த ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த கலரே வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பெரிய வெங்காயம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு லைட் ரோஸ், ஒரு கிளாஸி லுக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போதே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா தக்காளி 2 தக்காளியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக மறந்துடாதீங்க, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடவே கூடாது. அந்த ஒரு கிளாஸி லுக்கில் லைட் ரோஸ் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அது இருக்கணும். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம், வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா அந்த எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ரவா வந்து இங்கே நாங்கள் என்ன ரவா யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா வறுக்காத பச்சை ரவா இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து அந்த ரவாவை ஆட் பண்ணும்போது நல்லா வதங்கும். அதில் இருக்கிற எண்ணெயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவா வந்து நல்லா வதங்கி அப்படியே அந்த ஒரு எண்ணெயில் வதக்கும் போது டேரெக்டாக நம்ம எண்ணெயில் வதக்கும் போது ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அதே கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்திருக்கும். பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 கப் ரவா நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 3 கப் அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரவா வந்து நல்லா இதிலே வந்து எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். என்ன தண்ணினா பச்சை தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது, சுடு தண்ணி இருக்குல்லையா, நல்லா கொதிக்கிற தண்ணி. தனியாக ஒரு அடுப்பில் வந்து பக்கத்தில் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து 3 கப் தண்ணி, நீங்கள் எதில் அளந்தீங்களோ ரவாவை அதே கப்பில் 3 கப் தண்ணி வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இதில் உப்பு வேணுங்கிறவங்க இந்த தண்ணியாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கிச்சடி கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லையா. நம்ம இறக்க போகிற டைம் தான் இது. நல்லா கிண்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சட்டிலே வந்து ஒட்டாமல் தான் வரும். இது
கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா அதை விட கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா கரம் மசாலா. எப்போனா இறக்கும் போது தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கும் போதோ இல்லைனா அந்த காய்கறி வதக்கும் போதோ சேர்த்துறாதீங்க. நீங்கள் வந்து காய்கறிலாம் வந்து ஆட் பண்ணாமல் சும்மா நார்மலாக கிச்சடி மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஆனால் இதில் நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ கடைசியாக அந்த இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கரம் மசாலா போட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், கரண்டிலேயே ஒட்டாது, அவ்வளோ வலுவலுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ நீங்களே வந்து சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சு தொட்டுக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கே கூட தேவையே கிடையாது, சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நெய் விட்டுருந்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்களேன், அப்படியே இந்த கரண்டிலே ஒட்டாமல் நம்ம எடுக்கும் போதே கரண்டிலேருந்தே அது வெளில வருது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் மறக்காமல் இந்த ரவா கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.